பார்த்து வருகிறோம். கிரீஷ் சோடங்கர் பேசுவதெல்லாம் கருத்தல்ல என்று தாவேக குறித்த கருத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருக்கிறார். அவர் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து காங்கிரஸ் சோடங்கர் தொடர்ந்து பேசிட்டு தாவேக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனா திமுக எங்களுடைய சார், சோடங்கர் பேசுறதே அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து சென்றதாக ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே நிச்சயமாக அவர் எந்த காலத்திலும் தன்னை விட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற நல்ல குணம்தான் எங்கள் தலைவரிடத்தில் இருக்கிறது. விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த காலத்திலும் அவருக்கு கெடுதல் வராது. இன்னும் தொடர போனால் திராவிட மாடல் ஆட்சி 3ம் தொடரும். புதிய கட்சிகள் தொடர்ந்து காங்கிரஸ் சோடங்கர் தொடர்ந்து பேசிட்டு தாவேக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனா திமுக எங்களுடைய சார், சோடங்கர் பேசுறதே அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து சென்றதாக ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே நிச்சயமாக அவர் எந்த காலத்திலும் தன்னை விட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற நல்ல குணம்தான் எங்கள் தலைவரிடத்தில் இருக்கிறது. விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த காலத்திலும் அவருக்கு கெடுதல் வராது. இன்னும் தொடர போனால் திராவிட மாடல் ஆட்சி 3ம் தொடரும். புதிய கட்சிகள் தொடர்ந்து காங்கிரஸ் சோடங்கர் தொடர்ந்து பேசிட்டு தாவேக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனா திமுக எங்களுடைய சார், சோடங்கர் பேசுறதே அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து சென்றதாக ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே நிச்சயமாக அவர் எந்த காலத்திலும் தன்னை விட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற நல்ல குணம்தான் எங்கள் தலைவரிடத்தில் இருக்கிறது. விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த காலத்திலும் அவருக்கு கெடுதல் வராது. இன்னும் தொடர போனால் திராவிட மாடல் ஆட்சி 3ம் தொடரும். கிரீஷ் சோடங்கர் பேசுவதெல்லாம் கருத்தல்ல என்று தாவேக குறித்த கிரீஷ் சோடங்கரின் கருத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் பேசி எடுப்பதுதான் முடிவு என்றும் அமைச்சர் ரகுபதி தற்போது கூறியிருக்கிறார். தாவேகவுடன் கூட்டணி பேசுவதாக காங்கிரசின் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்த கருத்திற்கு அமைச்சர் ரகுபதி இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். விட்டுக் கொடுக்கும் எங்கள் தலைவருக்கு எந்த கெடுதலும் வராது என்றும் அமைச்சர் ரகுபதி தற்போது கூறியிருக்கிறார். கிரீஷ் சோடங்கர் பேசுவதெல்லாம் கருத்தல்ல என்று தாவேக குறித்த கிரீஷ் சோடங்கரின் கருத்திற்கு அமைச்சர் ரகுபதி தற்போது பதிலளித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் பேசி எடுப்பதுதான் முடிவு என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். தாவேகவுடன் கூட்டணி பேசுவதாக காங்கிரசின் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்த கருத்திற்கு அமைச்சர் ரகுபதி இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். விட்டுக் கொடுக்கும் எங்கள் தலைவருக்கு எந்த கெடுதலும் வராது என்று அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். தற்போது நம்மிடையே இணைப்பில் கருத்துக்களை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் லட்சுமி இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திருமிகு லட்சுமி. வணக்கம். இப்ப கிரீஷ் சோடங்கரோட கருத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? காங்கிரஸ் டாக்ஸ் இன்கன்க்ளூசிவா தான் இருக்கு. அவங்க இதுவரைக்கும் எந்த முடிவுக்குமே காங்கிரஸ் வரல. எனக்கு கிடைத்த தகவலின்படி ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சரோடு கே.சி. வேணுகோபால் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது கூட எந்த முடிவுமே எடுக்கப்படவில்லை. காங்கிரஸோட டிமாண்ட்ஸ் ரொம்ப ஹையா இருக்குன்னு டிஎம்கே ஃபீல் பண்றாங்க. அதனால
ஒப்ளைஜ் பண்ணவும் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இரண்டு தரப்புலையுமே இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உயரம் அல்லது அவர்களுடைய பலம் என்ன அப்படின்றத வச்சு இங்க சீட் கேட்கணும் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுடைய எண்ணம். ஆனால் டெல்லி தரப்பு, டெல்லினா நான் ஹைகமாண்ட சொல்லல, அவங்க இருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வரக்கூடியவர்கள் இல்ல நம்முடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். இது பிகாஸ் ஆஃப் த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப், அதாவது ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு, தாவேக்காக போக முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்றதுனால அவங்க இன்னைக்கு இதை முன்வைத்தால் நம்ம பேரம் படியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுக அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய தகவல். ஒருவேளை ராஜ்யசபா சீட் இப்ப இந்த டேர்ம்ல ஒண்ணு, அடுத்தது 2028 ஒண்ணு அப்படின்னா கூட அது திமுக தயாராக இருக்கிறார்கள். சில மேயரல் பொசிஷன்ஸ், அதை தாண்டி லோக்கல் பாடி ரெப்ரசன்டேஷன்ஸ் கூட கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அசம்பிளி சீட் எண்ணிக்கை கூடுதலாக காங்கிரஸுக்கு கொடுப்பதற்கு திமுக தரப்பு தயாராக இல்லை. காங்கிரஸும் அவங்க எந்த விதமான இறங்கி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்கள் இதுவரைக்கும் இல்லை. நேரடியாக ரகுபதி சொல்வது போல் காங்கிரஸ் தலைமையோடு திமுக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது உறுதியான தகவல். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு முகலட்சுமி. கூட்டணியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடையும் நிலையில இருக்கு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு, கூடுதல் இடங்களை கேட்கறது, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதும் விமர்சனங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற காலங்களில் எல்லா கூட்டணியிலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் சில முரண்பாடுகள் எழும். இது வழக்கமான ஒன்றுதான். கடந்த 2021, 2024 சட்டமன்ற, நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களின் போதும் இது போன்ற சலசலப்பு வரத்தான் செய்தது. ஆனாலும் நாங்கள் சுமூகமான முறையிலே பேசி தீர்வு கண்டோம். அதேபோல இப்போது காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு போகாது. முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார். காங்கிரஸை விட்டுவிட மாட்டார், பேசி தீர்ப்பார் என்று நான் நம்புகிறேன். அதேபோல காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியே போது நிறைய செய்திகள் பரவுது, இது எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அவரெல்லாம் வதந்திகள் தான். இப்ப திமுகவோ அல்லது காங்கிரஸோ அதை இதுவரையில் வெளிப்படையாக பேசவில்லை. ஊகங்கள் அல்லது கற்பனைகள், வதந்திகள் என்கிற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அடுத்தது விசிக எப்போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகுது? அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. 28ஆம் தேதி முதலில் கூறியிருந்தார்கள். அன்றைக்கு நான் சென்னையில் இல்லை என்பதனால், அடுத்த நாள் முதல்வருடைய பிறந்த நாள் என்பதனால் 2ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை